ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சர்க்கிள் ஆஃப் லவ்வோட செகண்ட் பார்ட் பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வாங்க ட்ராமாவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். இதை காட்டுறாங்க நம்ம ஜூஜோட ஃபாதர் அந்த பார்ட்டிக்கு வந்திருக்காரு. வந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு பக்கத்து நாட்டுல சில இருந்து தீவிரவாதிங்க நம்ம நாட்டுக்குள்ள ஊருடைய இருக்காங்களாம். அவங்க நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் அஃபிஷியலா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஜூஜு சோறா அப்பா இன்னைக்கு என்னோட பர்த்டே நீ பார்ட்டிக்கு வந்துட்டு இப்படி உங்க ஆபீஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருக்கீங்களே இது கொஞ்சம் கூட நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா எனக்கு தெரியும்டாம்மா கண்ணு. உங்களுக்கு இன்னைக்கு பார்த்துட்டு அதுக்காகத்தான் அப்பா வந்து உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். இது யாருமே குடுக்காத கிஃப்ட் அப்படிங்கிற மாரி பார்த்தா கன் எடுத்து குடுக்குறாரு. ஆனா அத பார்த்தோன்னா ஜூஜி ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்பா இது எனக்கான்ட்டு. ஆமாம்மா இந்த நாட்டிலேயே உன்கிட்ட மட்டும் தான் அந்த கன் இருக்கு. இது யார்ட்டயுமே இல்ல. இது புதுசா வந்தது அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கண்ண குடுக்க, அவளும் எல்லாத்தையும் இப்படி சுத்தி சுத்தி குறி வச்சுக்கிட்டு இருக்கா. கடைசியில பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நிக்க, நம்ம ஹீரோயின பார்த்து அப்படியே குறி வச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் தலையில ஒரு ஆப்பிள் பழத்த வச்சு, அந்த ஆப்பிள் பழத்த நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு மாரி சொன்னோனே, அத கேட்டு அவங்க அண்ணனும் சொன்னாங்க, "ஐய! இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. என்ன இது பண்ற?" அப்படிங்கிற மாரி. அதுக்கு அவளோ சொல்றா, "அவ தலைய நான் ஷூட் பண்ண போறேன். ஆப்பிள் பழம் தானே ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் நல்லபடியா ஷூட் பண்ணிருவேன்." அப்படிங்கிற மாரி சொல்ல, நம்ம ஹீரோயினுக்கு அல்லு விட்டுக்கிட்டு இருக்குது. ஐயோ! என்ன நடக்க போதோ தெரியலன்னு சொல்லிட்டு அவளும் பயந்துகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இத பார்த்துட்டு அப்படியே என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுகிட்டு இருக்கான். ஜூஜுவும் அதோட ஷூட் பண்ண அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வரான் வந்துட்டு, "உனக்கு எப்படி ஷூட் பண்ணணும்னு நான் சொல்லி தரேன்." அப்படிங்கிற மாரி இடுப்புல கை குடுத்துட்டு, அப்படியே இப்படி நேரா பார்த்து நல்லா அந்த ஆப்பிள் பழத்தையும் நல்லா பார்த்துக்க. இப்படிதான் ஷூட் பண்ணணும்னு அவனும் ஃபயர்ன்னு சொல்லி ஷூட் பண்ண ஒரு வழியா ஆப்பிள் பழத்துல குண்டு போட்டு தெரிச்சிருது. நம்ம ஹீரோயின் பயந்து கீழ உட்காந்துட்டா. ஆனா அவன் அண்ணனும் பயந்துறான். ஐயோ! அப்படின்னு சொல்லி பக்கத்துல போகும்போது ஜூஜு சொல்றான், "அண்ணா என்னண்ணா நீ அங்க போறா? எனக்கு குடுக்குற கிஃப்ட்ட குடு." அப்படிங்கிற மாரி சொன்னா, உனக்காக கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன்னு அவனும் ஒரு நெக்லஸ் பாக்ஸ் எடுத்து குடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அங்க உள்ள சர்வன்ட் வந்து நம்ம ஹீரோயின் தலையில உள்ள ஆப்பிள் பழத்தெல்லாம் கிளீன் பண்ணி விட்டுட்டு இருக்கான். ஆனா இந்த கிளீன் பண்றதையே நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயினுமே பயத்துல அப்படியே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தா திடீர்னு அங்க இங்கன்னு குண்டு சத்தம் கேட்குது. அந்த இடமே ஒரு கலவரமா ஆகுது. பார்த்தா அந்த தீவிரவாதிங்க தான் வந்திருக்காங்க போல இருக்குது. ஆனா அவங்களும் இப்ப சுட, இங்க ஆர்மியும் சுட, இப்படியே ஷூட் நடந்துகிட்டே இருக்குது. அப்பதான் மேல இருந்து ஒருத்தன் நம்ம ஹீரோவ பார்த்து ஷூட் பண்றதுக்காக குறி வைக்க, அத பார்த்த நம்ம ஹீரோயின் உடனே ஓடி வந்து அப்படியே தடுக்க போறா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோயின் நெஞ்சிலயும் குண்டு பட்டுருது. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோ ரொம்பவே பயந்துறான். ஐயோ! ரூமா அங்க என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர்ன்னு கூப்பிட்டு அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு அதோட வீட்டுக்கு வந்துறான். டாக்டரும் செக் பண்ணி பார்த்துட்டு, இப்ப பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நல்ல வேளை ஷோல்டர் தான் குண்டு பட்டிருக்கு. கொஞ்சம் கீழ இறங்கி பட்டிருந்தா அவங்க செஸ்ட்ல பட்டிருக்கும். அப்புறம் அவங்கள காப்பாத்துறது ரொம்ப கஷ்டமா போயிருக்கும். என்ன கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. இந்த ஃபீவர் மட்டும் கொஞ்சம் ஹையா ஆகாம பார்த்துக்கிருங்க. கண்டிப்பா அவங்க மெடிசின் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாரி டாக்டரும் சொல்லிட்டு அங்கருந்து போக, நம்ம ஹீரோ தான் சரி இவளுக்கு மெடிசின் குடுக்கலான்னு கொண்டுட்டு வரான். நம்ம ஹீரோயினும் பாவம் அரைகுறை மயக்கத்துல நின்னுகிட்டு இருக்கா. இந்த மெடிசின எடுத்துக்க அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, அவளுக்கு கைய தூக்கவே முடியல. டக்குனு அந்த பவுல கீழ விட்டுறா. ஆனா நம்ம ஹீரோ சரி நானே உனக்கு ஊட்டி விடுறேன்ட்டு ஊட்டி விட வரான். ஆனா நம்ம ஹீரோயின் அப்படியே மயக்கத்துல அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. உடனே இவ தூங்கிக்கிட்டு இருக்காள இப்ப என்ன பண்றோம்ன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதோட வேற என்ன பண்ணுவான் அந்த மெடிசின் அவன் வாயில ஊத்திக்கிட்டு அப்படி நம்ம ஹீரோயினுக்கு அந்த குடுக்குறான். இப்படியே ஒரு வழியா அந்த மெடிசின குடுத்து முடிச்சுட்டு அப்பதான் கவனிக்கிறான் பாவம் இவ கால்ல அந்த வழங்கு மாட்டி இருந்ததுல அப்படியே அச்சு இருக்குது. அத பார்த்தோனே அவனுக்கு கஷ்டமா இருக்குது. இந்த டைம்ல வந்து இந்த ஜூஜுவும் நம்ம ரூமாங்க பாக்குறதுக்கு உள்ள வரேன்னு சொல்றா. ஆனா வந்து அந்த சான் விட மாட்டேங்கிறான் நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட். இல்ல இல்ல சார் யாரையும் உள்ள விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எங்க இருந்து போலாம்னு சொன்னா அவளும் அங்கிருந்து கோவமா போயிறா. நம்ம ஹீரோ வந்து அந்த விலங்கெல்லாம் கழட்டிட்டு அவளுக்கு மருந்து போட்டு விட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு பார்க்கவே கஷ்டமா இருக்குது. உடனே அப்பதான் நம்ம ஹீரோயினுக்கு லைட்டா முழிப்பு வருது. உடனே அவன் முழிச்சோன்னா உனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் இல்ல எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றா. நீ எதுக்கு தேவையில்லாம என்னை காப்பாத்துறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்தா இல்லாட்டி உன் உயிரே போயிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் அப்படியாவது உயிர் போயிருக்கலாம். இந்த மாதிரி கஷ்டப்படுறதை விட அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி உனக்கு என்ன வேணும் என் உயிரே காப்பாத்திக்கிறா அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பார்கின் பண்றீங்களா உங்க உயிரை வச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கறா. நம்ம ஹீரோவா நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயின் இந்த வழங்குல இருந்து எனக்கு கொஞ்சம் விடுதலை கொடுங்க அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கா. நம்ம ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அக்கறையா கவனிச்சுக்கிறான். அவளுக்கா சூப் கொடுக்குறது மெடிசின் கொடுக்குறது ஹார்ட்டா இருந்தா அதெல்லாம் ஊதி கொடுக்குறதுன்ட்டு நம்ம ஹீரோ கவனிச்சுக்கிறதுக்கு அனுப்பி பார்த்து நம்ம ஹீரோயினுக்கே கொஞ்சம் மனசு அப்படியே லைட்டா இழகுது. ஆனா அவளை ஸ்பெஷல் மேடா வந்து இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கான் போல இருக்குது. ஹீரோயினோட ட்ரெஸ் ஹேர் ஸ்டைல் எல்லாமே மாறி அவளுமே ஒரு ராணி மாதிரி இருக்கா. நம்ம ஹீரோ ஆரஞ்சு பழம்லாம் உரிச்சு குடுக்குறது, அவள சாப்பிட வைக்கிறது, அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறது என்னமோ இருக்குது. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கா ஸ்பெஷலா மெய்டெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோயின் வந்து ஸ்பெஷல் மெய்டா இவளுக்கா சர்வீஸ் பண்றதுக்கா எக்ஸ்ட்ரா மெய்டு. நம்ம ஹீரோயினுக்குமே இது புரியல. இது என்ன ஸ்பெஷல் மெய்டு நான் ஆர்டினரி மெய்டுன்ட்டு நீங்க ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க. உனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் அப்படியே வெளியில உட்காந்து அந்த ஸ்னோஃபால் அப்படியே ரசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஜூஜு வந்துட்டு என்னடி சாதாரணமா அடிபட்டதுக்கு ரொம்ப ஓவரா ஆக்ட் பண்ணி என் ஹீரோ வந்து மயக்க பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சு இழுத்து வெளியே போடுன்னு சொல்லும்போது வலிக்குதுன்னு நம்ம ஹீரோயின் கத்தும் போது நம்ம ஹீரோவும் வந்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா அதுக்கு ஜூஜுன்னு சொல்றான் இவன் ரொம்ப
ரொம்ப நடிக்கிறா. அவளுக்கு சாதாரண காயம் தான். இத காரணம் காட்டி உங்கள மயக்க பாக்குறா அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் டக்குனு அந்த நேரம் பார்த்து இரும்புறா. இரும்புனோனே நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படிங்கிற மாரி பக்கத்துல வந்தோனே, நம்ம ஹீரோயின பார்த்து என்ன உனக்கு ரொம்ப வலிக்குதா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, இல்ல வலிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன எனக்கு கொஞ்சம் உடம்புலாம் கோல்டா இருக்கிற மாரி இருக்குது. எனக்கு கோட்டு போட்டா நல்லா இருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த ஜூஜு வச்சுக்கிற கோட்டு கூட சூப்பரா இருக்குல்ல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் வேணும்னாலும் சொல்ல, நம்ம ஹீரோவும் பார்த்து ஜூஜு அந்த கோட்ட கழட்டி குடுன்னு சொன்னோனே, அவள கடுப்பாயி இந்தாங்க அந்த கோட்டு அப்படிங்கிற மாரி தூக்கி வீசிட்டு போவ. அத எடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போட்டு விட, நம்ம ஹீரோயினும் அத பார்த்து ரசிச்சுட்டு அந்த ஸ்னோஃபால அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவ நம்ம ஹீரோயினே பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே 2 பேரும் ஒத்த ஒத்த ரொமான்ஸா அப்படி பார்த்துக்கிட்டே அப்படி பக்கத்துல வந்து நம்ம ஹீரோவும் கிஸ் குடுக்குற நேரத்துல, அந்த நேரம் பார்த்தா அவங்க அஸ்வினோட சானும் வந்து சார் அப்படின்னு சொன்னோனே 2 பேரும் விலகிர்றாங்க. நம்ம ஹீரோ என்ன அப்படின்னு கேட்டோனே, உங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, நம்ம ஹீரோ இந்தா வந்துடுறேன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வரான். அன்னைக்கு ஹால்ல நடந்தது துப்பாக்கி சூடு நடந்துச்சுல, அதுக்கான சில பேர்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் குழு பிடிச்சு அவங்கள கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ மேற்கொண்டு மேற்கொண்டு அத விசாரிங்க அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நைட்ல நம்ம ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் ரூமுக்கு ஒருத்தன் வரான். வந்தவன் டக்குன்னு கையில உள்ள பாட்டில எடுத்து நம்ம ஹீரோயின் ஃபேஸ்ல வந்து ஊத்த போற நேரத்துல நம்ம ஹீரோயின் முழிச்சுட்டு பில்லோவ தூக்கி காட்ட, பில்லோல அந்த இது பட்டுருது. பார்த்தா ஆசிட் தான் போல இருக்குது. நம்ம ஹீரோயின் மூஞ்சில ஆசிட் ஊத்துறதுக்கா, இந்த ஜூஜு தான் ஆள் அனுப்பி வைக்கிறான். நம்ம ஹீரோயின் கத்துற சத்தம் கேட்டு நம்ம ஹீரோவும் அங்க வந்துறான். வந்து அவன புடிச்சு அதோட ஹால்ல நிக்க வச்சிருக்கான். பார்த்தா ஜூஜுவும் வந்து கேட்கிறா, எதுக்காக இந்த மிட் நைட்ல என்ன கூப்பிட விட்டுக்கிறீங்கன்ட்டு. ஆனா அவனும் பார்த்துட்டு, மேடம் நீங்க சொன்ன மாரி செஞ்சேன். ஆனா இப்ப நான் மாட்டிக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொன்னோனே, ஜூஜு டக்குன்னு அவன் கன்னத்துல பார்த்து அறைஞ்சு, என்னடா சொல்ற? நீ யாருன்டா எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோக்கு எல்லாமே புரிஞ்சிருது. இவன இழுத்துக்கிட்டு போங்க அப்படிங்கிற மாரி சான்ட்ட சொல்ல, அந்த சானும் அவன இழுத்துட்டு போறாங்க. நம்ம ஜூஜுவ பார்த்து இதுக்கெல்லாம் நீ தான் காரணமா? எதுக்காக இந்த மாரி பண்ண? அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்கிறான். அதுக்கு அவளும் சரி இனிமே என்னத்த போட்டு போய் சொல்றேன்ட்டு, ஆமா நான் தான் செஞ்சேன். அந்த மெய்டுக்கு வந்து நல்ல ஒரு லெசன கற்பிக்கணும்னு நெனச்சு தான் இந்த மாரி பண்ணேன்னு சொன்னேன்னா, அதுக்கு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். என்னோட மெய்டுக்கு நீ எதுக்கு வந்து லெசன் கற்பிக்கணும்? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஏன்னா நான் உங்களோட ஃபியான்சி நான் அந்த வீட்டுக்கு வர போறவ. அதனால நான் ஏதாவது டிசிஷன் எடுக்க எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாரி அவளும் சொல்றா. நம்ம ஹீரோவ சிரிச்சுக்கிட்டு, என்னது உனக்கு டிசிஷன் எடுக்க ஒரு உரிமை இருக்கா? என் மெய்ட தொட உனக்கு எந்த ஒரு அனுமதியுமே இல்ல. அதனால நீ இனிமே இங்க இருந்து போயிரலாம் அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே இத கேட்ட ஜூஜுக்கு ரொம்ப கோவம் வந்துருது. என்னது என்னையே போ சொல்றீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? நான் கமாண்டர் பொண்ணு. என்னைய இந்த வீட்ட விட்டு போ சொல்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நம்ம ஹீரோ ஆமா நீ இனிமே இங்க இருக்கக்கூடாது. நீ இங்க இருந்து போ அப்படின்ட்டு சானி இவள கூட்டிட்டு போய் வீட்ல விடு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, அவனும் வந்து வாங்க மேடம் போகலாம் அப்படின்னு சொல்ல, அதோட ஜூஜுவும் அந்த வீட்ட விட்டு அங்க இருந்து கிளம்புறா. அதோட அங்க இருந்து நம்ம ஹீரோயின பாக்குறதுக்கா வர நம்ம ஹீரோயின் வந்து காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் பக்கத்துல வரான். வந்துட்டு இது ஸ்பெஷலா உனக்கா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இந்த மெடிசின போட்டுக்கோ. சீக்கிரமா உனக்கு கியூர் ஆயிரும்னு சொல்லிட்டு, குடு நானே போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாரி சொல்றான். அவனே வந்து அந்த மெடிசின் எடுத்து நம்ம ஹீரோயின் காயத்துக்கு போடும்போது, அப்படியே வலிக்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொன்னோனே, அவனும் பூண்டு மெதுவா ஊதி விடுறான். நம்ம ஹீரோயின் மேல இவன் காட்டுற அக்கறையெல்லாம் அப்படி பார்த்துட்டு, நம்ம ஹீரோயினுக்குமே அவன் மேல லைட்டா லவ் வர ஆரம்பிக்குது. அதோட நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் கேள்விப்பட்டேன் ஜூஜோட அப்பா வந்து கொஞ்சம் லேடீஸ்ட்டலாம் தப்பா நடந்துக்கிறதா. நீங்க வந்து கவர்னர் தானே கொஞ்சம் இதெல்லாம் பார்த்துக்க கூடாதா? அந்த கமாண்டர் ரொம்ப ஆர்ஆர் போல." அப்படிங்கிற மாரி சொன்னேன். அதுக்கு நம்ம ஹீரோ, "யாருக்கு எப்ப என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ அத பத்திலாம் ஒரி பண்ணிக்காத. நீ உன்னைய மட்டும் கேர் எடுத்துக்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பி போறான். உடனே அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு வெளிய வந்துகிட்டு இருக்கா. வெளியில ரொம்ப குளிரா இருக்கு போல இருக்குது. உடனே அவளுக்கும் அப்படியே ஹார்ட் வலிக்கிற மாரி இருந்தோனே, பார்த்தா பின்னாடி யாரோ அவளுக்கு கோட் போட்டு விடுற மாரி இருக்குது. திரும்பி பார்க்குறா, பார்த்தா அங்க நிஷான் தான் நிக்கிறான். "உன்னது நீங்களா?" அப்படிங்கிற மாரி. "ஆமா நான் கேள்விப்பட்டேன். என் தங்கச்சி உனக்கு ரொம்ப டார்ச்சர் குடுத்தாளாம். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி அவனும் சொல்ல, "அதுக்கு உங்க தங்கச்சி செஞ்சதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்றா. "இல்ல, இல்ல நீங்க மன்னிச்சிடணும். அதுக்காக இந்த பெண்ண நீங்க எடுத்துக்கணும். நீங்க இந்த பெண்ண வாங்கிக்கிட்டா தான் நான் மன்னிச்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம்." அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் அதனால என்ன நான் அந்த பெண்ண வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண் வாங்கிக்கிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா அங்க ஏதோ சத்தம் கேட்குது. பார்த்தா ஒரு 10, 15 பேர கைது பண்ணி கூட்டிட்டு வராங்க. அந்த கூட்டத்துல ஒருத்தன் இருக்கான். அவன் தான் நம்ம ஹீரோயினுக்கு இந்த ஆப்பிள ஷூட் பண்ணும்போது வந்து ஹெல்ப் பண்ணான்ல அந்த சர்வன்ட். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு, "என்னாச்சு? எதுக்கு இவங்கள எல்லாம் கூட்டிட்டு வரீங்க? இவங்க என்ன தப்பு பண்ணாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, அதுக்கு நம்ம ஹீரோவா, "நீ முதல்ல ரெஸ்ட் எடு. உன்ன யாரு இங்க வெளியலாம் வர சொன்னா?" அப்படின்னு சொல்லிட்டு, அவனும் அந்த கோட்ட டக்குன்னு கழட்டி போட, உடனே நிஷான் அத வாங்கிக்கிறான். உடனே வாங்கிட்டு நிஷான் கேட்கிறான், "ஆமா நீ எதுக்காக என் தங்கச்சி இந்த வீட்ட விட்டு அனுப்புன? அவ எவ்வளோ அழுதுகிட்டு இருக்கா. அவ உன்னோட ஃபியான்சி தானே. நீ அத மறந்துட்டியா?" அப்படிங்கிற மாரி அவனும் கேட்டுக்கிட்டு இருக்க, இங்க நம்ம ஹீரோவா நம்ம ஹீரோயினுக்கு கோட்ட மாட்டிட்டு, "நான் இப்போலாம் அத பத்தி பேசுறதுக்கு என்னால முடியாது. நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். இத பத்தி அப்புறமா பேசலாமா? அதுவும் இல்லாம நீ எதுக்கு தேவையில்லாம என்னோட மென்ஷனுக்கு வரா? நீ இங்கேருந்து கிளம்பி போ." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினும் உள்ள போ அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயின் அவனுக்காக டீ கொண்டு வந்து வச்சுட்டு கேட்கிறா, "ஆமா எதுக்காக உங்க எல்லாத்தையும் நீங்க வந்து கைது பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்கலாம் என்ன தப்பு பண்ணாங்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நம்ம ஹீரோவும் சொன்னான், "சில விஷயங்கள நான் உன்ட்ட சொல்லணும்னு அவசியம் இல்ல. நான் கவர்னர், நீ மெய்டு அத மறந்துறாத." அப்படிங்கிற மாரி சொன்னோனே,
நம்ம ஹீரோயினுக்கும் கொஞ்சம் கோச்சுக்கிட்டு சரி அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து கிளம்பி வந்துடா. அடுத்த நாள் இந்த நிஷானை பாக்குறதுக்காக அவன் இடத்துக்கு வரான். பார்த்தா அங்க ஒரு லேடி உட்காந்து நிஷான்ட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. ஐயோ என் பையன் பாவம், அவன் எந்த தப்புமே பண்ணல, இந்த ஹாங்கு தான் தேவையில்லாத பள்ளியெல்லாம் போட்டு என் பையனை கூட்டிட்டு போயிட்டான், கண்டிப்பா என் பையனை சாவடிச்சிருவாங்க, நான் என்ன பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பாவம் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நிஷானும் சொல்றான், என்னால எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாதுமா, உங்க பையனை இன்னும் 2 நாள்ல வந்து அவங்கள கோர்ட்ல ஆஜர்படுத்திட்டு அங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுபடிதான் நடக்கும், என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னா அந்த லேடியே பாவம் கதறி அழுகுறாங்க. என் பையனுக்கா நான் கடைசியா செஞ்ச சாப்பாடு கூட அவன் சாப்பிடாம போயிட்டான். ப்ளீஸ் இந்த சாப்பாடாவது குடுங்க. என் பையன் என் சாப்பாட சாப்பிட்டுட்டாவது இறந்து போகட்டும் அப்படிங்கிற மாரி அவங்களும் கதறி அழுகும்போது, உடனே இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோயின் கவலைப்படாதீங்கம்மா, உங்க சாப்பாட்ட நான் கொண்டு போய் உங்க பையனுக்கு குடுக்குறேன்னு சொன்னா, அவங்களும் அங்கருந்து போறாங்க. உடனே நம்ம நிஷான்னு சொல்லிட்டு இருக்கா, நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கவனமா இருக்கணும்னு நம்ம ஹீரோயின் மேல கை வச்சு பேசிட்டு இருக்கும்போது, அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்துட்டு, "நீ எதுக்காக இங்க வந்த?" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின கேட்கிறான். நம்ம ஹீரோயின் சொல்றா, "நான் ஒரு விஷயத்துக்காக கிளியர் பண்றதுக்காக வந்தேன். மத்தபடி ஒண்ணும் இல்லன்னு" சொல்லிட்டு, சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு அவளும் அங்கருந்து கிளம்ப, நம்ம ஹீரோவும் வந்து இனிமே இங்க வர்றது இதுதான் கடைசி முறையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடந்தே வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவன் கார்ல ஏறி போய்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயினும் நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்ப டக்குன்னு ஒருத்தர் ரிக்ஷாக்காரன் வந்து இடிக்கிற மாரி போனோனே, நம்ம ஹீரோ பார்த்துட்டு கார் நிப்பாட்டிட்டு, சரி சரி கார்ல வந்து ஏறு அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினும் ஏறாம நடந்து போய்கிட்டு இருக்கா. உடனே இத பார்த்த நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆயிடுறான். சரியான திமிரு பிடிச்சவளா இருப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவனுக்கு அதோட வீட்டுக்கு வரான். அதோட நம்ம ஹீரோயின் அந்த கைது பண்ண அந்த சர்வெண்ட்ட பாக்குறதுக்காக ஜெயிலுக்கு வரா. உடனே அவங்க நீங்க யாரும்மா அப்படிங்கிற மாரி கேட்டோனே, நான் கவர்னர் மாளிகையில இருந்து வந்திருக்கிறேன். சாப்பாடு குடுக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த பெண்ட காட்டுனோனே, சரி சரி உள்ள போம்மா அப்படிங்கிற மாரி அவங்களும் அலோ பண்றாய்ங்க. நம்ம ஹீரோயின் அவன தேடிட்டு வந்து, உங்க அம்மா உங்களுக்காக சாப்பாடு குடுக்க சொன்னாங்க அப்படிங்கிற மாரி அவனுக்கு குடுத்தோனே, அவனும் பாவம் எங்க அம்மா முடியாதவங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்து போயிருவாங்க. என்னால எங்க அம்மாவ பாத்துக்கவே முடியாது. நான் கடைசியா ஒரு மெசேஜ் மட்டும் சொல்றேன், எங்க அம்மாட்ட பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அவன் நம்ம ஹீரோயின் காதுல ஏதோ சொல்ற மாரி வந்தான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் தலையில முட்டிடுவானா, நம்ம ஹீரோயின் தடுமாறி விழுக, அவனா வந்து நம்ம ஹீரோயின் தலையில உள்ள அந்த கிளிப்ப எடுத்து, அந்த பின் மாரி உள்ளத எடுத்து, இங்க இருந்து நகராதடா, உன்னைய வச்சு தான் தப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி, அவள அவ கழுத்திலேயே அத வச்சுக்கிட்டு அப்படியே வெளிய வரான். எல்லா போலீஸும் நிண்டு அவன அப்படியே கண் காட்டிட்டு இருக்காங்க. யாராவது என்னைய ஷூட் பண்ணா அவ்வளவுதான், இவள குத்திருவேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் அங்க வந்துறான். உடனே நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் சான்னு சொன்னான். இவன் பயங்கரமான தீவிரவாதி. இவன் தான் அன்னைக்கு பார்ட்டி ஹால்ல நடந்த பிரச்சனைக்கு எல்லாமே காரணம். இவங்க தான் பல இடங்கள்ல குண்டு வச்சிருக்காய்ங்க. அதே மாரி இவங்க தப்பிச்சு இந்த நாட விட்டு போகும்போது தான் கைது பண்ணி கூட்டிட்டு வந்தான். இவன மட்டும் இந்த டைம்ல தப்பிக்க விட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாரி அவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஹீரோயினையும் யோசனை பண்ணி பார்க்குறா. அப்ப இவன் உண்மையிலேயே கெட்டவன் போல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாரி. ஆனா நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனா அந்த பின்ன வச்சு நம்ம கழுத்துல குத்துற மாரி நம்ம ஹீரோயின் கழுத்துல குத்துற மாரி நின்றோனே, நம்ம ஹீரோ சரி நீ இங்கருந்து தப்பிச்சு போகலாம். ஆனா உனக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற மாரி கேட்கறான். அதுக்கு அவன் எனக்கு கன்னு, புல்லட்டு, காரு இதெல்லாம் வேணும். இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ ஓ ஏற்பாடு பண்ணிரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின பார்த்து கண்ண காட்ட, அவளும் சரி அப்படிங்கிற மாரி தலைய அசைச்சோனே, டக்குனு நம்ம ஹீரோ ஒண்ணு கன் எடுத்து அவன சுட போகும்போது, நம்ம ஹீரோயின் விளைவிக்கிற அந்த குண்டு வந்து அவன் ஷோல்டர்ல பட்டோனே அவனும் அடிபட்டு கீழ விழுந்துறான். நம்ம ஹீரோயின பார்த்துட்டு உனக்கு ஒண்ணும் இல்லைல அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, ஆனா அவன் கீழ விழுந்தவன் டக்குனு அங்க உள்ள நின்ற போலீஸ் கையில உள்ள கன்ன எடுத்து நம்ம ஹீரோவ சுட போகும்போது, நம்ம ஹீரோ அப்படியே வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்காக திரும்புறான். பார்த்தா அந்த குண்டு வந்து நம்ம ஹீரோ கையில பட்டுருது. நம்ம இத பார்த்த நம்ம ஹீரோயின் அப்படியே துடிச்சு போயிறா. நம்ம ஹீரோவும் பதிலுக்கு அவன் நெத்தியில பார்த்து ஷூட் பண்ண, அவனும் பாவம் இறந்து போயிறான். அதோட நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயின் தான் வந்து ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்குறா. அவ டாக்டரா என்ன? அவலாம் வந்து குண்டு எடுக்குறா சர்வசாதாரணமா. உடனே அவலாம் அத எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் குடுத்துட்டு சூப்லாம் கொண்டு வர சொல்றாங்க. அப்பதான் நான் செஞ்சதெல்லாம் தப்பு, என்னைய மன்னிச்சிடுங்க. தெரியாம உங்கள்ட்ட இருந்து பென்டன் எடுத்துட்டு போயிட்டேன். இந்தாங்க. இனிமே இந்த பென்டன் நான் எடுத்துக்கிட்டு போமாட்டேன் அப்படிங்கிற மாரி அந்த பென்டன் நம்ம ஹீரோட்ட குடுக்க, நம்ம ஹீரோவும் என் கையில அடிபட்டுருக்குல, அத நீனே எனக்கு வந்து அத மாட்டி விடுன்னு சொல்லிட்டு அவன் இடுப்புல உள்ள பெல்ட்ல மாட்ட சொல்ல, நம்ம ஹீரோயின் தான் அப்படி மாட்டுறா. நம்ம ஹீரோயினும் அப்படி மாட்டி விட்டுக்கிட்டு, இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் என்ன சொன்னா? நீ என்ன சொன்னா? அப்படிங்கிற மாரி பக்கத்துல நெருங்கி வரான் கிஸ் குடுக்குற மாரி. அந்த நேரம் பார்த்து அந்த சானும் வந்துறான். சார் உங்களோட மெடிசின் ரெடி ஆயிருச்சுன்ட்டு. உடனே நம்ம ஹீரோ, ஐயோ! நீ இது இப்ப தான் கொண்டு வரணுமா? கொஞ்சம் லேட்டா வரக்கூடாதா? அப்படிங்கிற மாரி கேட்க, சானும் சாரி சார் எனக்கு தெரியாம கொண்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு, அவனும் மெடிசின வச்சுட்டு போக, நம்ம ஹீரோயின் எடுத்து குடிக்க சொல்றா. நம்ம ஹீரோவ எனக்கு கை வலிக்குது. அதுவும் இல்லாம இது கசப்பா இருக்கு. என்னால குடிக்க முடியாதுப்பா அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு வேற வழி இல்லாம அவ வாயில ஊத்திட்டு, அப்படியே இவனுக்கு கொண்டு வந்து குடுக்குறா. இதே மாரி நம்ம ஹீரோ செஞ்ச மாரியே அவளும் செய்ய, நம்ம ஹீரோவும் அப்படியே அத வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, பார்த்தா டக்குன்னு கதவ தொறந்துட்டு யாரோ வர மாரி இருக்குது. பார்த்தா நம்ம ஹீரோட அம்மா தான். "டேய் நீலாம் என் புள்ளையா? என்ன தைரியம் தான் நம்மோட எனிமியோட டாட்டர நீ லவ் பண்ணுவா? இவங்கள பழிவாங்குறேன்னு சொல்லிட்டு நீ இப்படி ஏமாத்திட்டீலே! நீ என் புள்ளன்னு சொல்லாத" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கோவமா பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ டக்குன்னு கத்திக்கிட்டே எந்திரிக்கிறான். இதெல்லாம் உன் கனவு தான் போல இருக்குது.
ஆக்சுவலி வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மெடிசின் சாப்பிட மாட்டான்னு சொன்னோம்னா, நம்ம ஹீரோயின் அத எடுத்துட்டு போயிருவா. இதுதான் நடந்திருக்கு. அவனும் பார்த்துட்டு சாரிம்மா என்ன மன்னிச்சுடு இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு அவனும் ஏதோ உட்காந்து லெட்டர்லாம் எழுதிக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயின் வந்து உங்களுக்காக மெடிசின் கொண்டு வந்திருக்கேன். இதுல நான் கொஞ்சம் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ கோவத்துல டக்குன்னு ஆப்பிள வச்சு தூக்கி எறியறான். "நீ இங்கருந்து போ" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோயின் சரின்னு சொல்லிட்டு திரும்புறா. பார்த்தா அங்க நிஷான் நிக்கிறான். உடனே அவனும் கேட்கறான். "நேத்து நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன். அவன் உண்மையிலே தீவிரவாதியாம்ல. அந்த லேடி சொன்னத கேட்டு நானும் நம்பிட்டேன். என்ன மன்னிச்சுடு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் ஆமா, ஆமா யாரையுமே நம்ம நம்பக்கூடாது. ஒவ்வொருத்தருக்குள்ளயும் யார் இருப்பாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ மேலன்ட்டு ஆமா ஒவ்வொருத்தருக்குள்ளயும் 2 ஃபேஸ் இருக்கு. யாரையும் சீக்கிரம் நம்பக்கூடாது. இதுக்கெல்லாம் யார் உடந்தையா இருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாரி சொன்னோனே, இந்த நிஷான் சொல்றான். "நீ எதா இருந்தாலும் நேரடியா சொல்லலாம். இப்படி சுத்தி வளைச்சு பேசாத" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயினா நம்ம ஹீரோவ பார்த்து இந்த மெடிசின் அப்படிங்கிற மாரி காட்டுறா. நம்ம கோவமா நம்ம ஹீரோ வந்து உள்ள போயிறான். நம்ம ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அங்குள்ள சர்வன்ட் சார் வந்து ரொம்ப பேட் மூடா இருக்காங்க போல இருக்கு. நீங்க வேணா இந்த அவங்களோட அம்மாவோட மெமரியல் இதெல்லாம் கிளீன் பண்ணி வைங்க. ஒருவேளை அத பார்த்தா சார் வந்து கொஞ்சம் கூல் ஆகலாம் அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் வந்தோனே, "இவன் நீ ஏன் இங்க வந்த?" அப்படின்னு கேட்டோனே, நம்ம ஹீரோயின் பயத்துல அத கீழ போட்டுறா. இத பார்த்து நம்ம ஹீரோவும் ரொம்ப கோவம் வந்துருது. அதனால நம்ம ஹீரோயினுக்கு பனிஷ்மென்ட் குடுத்துருக்கான். நம்ம ஹீரோயின் வெளியில பாவம் கல்லுல வந்து நீல் டவுன் போட்டு நின்டுகிட்டு இருக்கா. அங்க வந்து 2 சர்வன்ட் இவளுக்கு நல்லா வேணும். ஒரடியா தான் ரொம்ப ஆடி வந்தாலே, இப்ப பாரு நல்லா சார் வந்து பனிஷ்மென்ட் குடுத்துருக்காங்க. அப்படிங்கிற மாரி அங்க உள்ள மேடும் வந்து பேசிட்டு போகும்போது, அந்த சான் வந்துறான். "என்ன நீங்களும் சேர்ந்து நீல் டவுன் போடணுமா? உங்களுக்கும் ஏதாவது வேணுமா?" அப்படின்னு கேட்டோனே, "ஐயய்யோ! அதெல்லாம் வேண்டாம் சார்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுங்க அங்கருந்து போனோனே, உடனே சானும் வந்து உள்ள வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோவுமே வந்து நீல் டவுன் போட்டு தான் அவங்க அம்மா இத அப்படியே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். "என்ன சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க அவளுக்கு பனிஷ்மென்ட் குடுக்குறேன்னு சொல்லிட்டு, உங்களுக்கும் சேர்த்து பனிஷ்மென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க ரொம்ப நேரமாச்சு" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோ கை தாங்கலா தூக்க, நம்ம ஹீரோவுமே அப்படியே ஏன்டியும் இல்லாம அப்படியே எந்திரிக்கிறான். ரொம்ப நேரம் நீல் டவுன் போட்டுருப்பான் போல இருக்கு. ஜானும் அதோட நம்ம ஹீரோ சரி வாங்க சார் போகலாம் அப்படிங்கிற மாரி கூட்டிட்டு போறான். நம்ம ஹீரோக்கும் இதெல்லாம் நினைக்க நினைக்க கவலையா இருக்குது. எப்படியாவது நம்ம ஹீரோயின விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கணும். போன தடவையாவது நான் அவள லவ் பண்ற மாரி தான் நடிச்சேன். ஆனா இப்ப எனக்கு அவன் மேல உண்மையிலேயே லவ் வந்துகிட்டு இருக்குது. இதுலருந்து நம்ம எப்படியாவது விலகணும் அப்படிங்கிற மாரி யோசனை பண்ணிட்டு, சரின்னு சொல்லிட்டு கமாண்டர் வீட்டுக்கு போறான். அதாவது திரும்பவும் நம்ம ஜூஜுவ வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு அங்க வந்திருக்கான். ஜூஜுவ வந்து அவங்க அப்பா அப்படி கவனிச்சுக்கிட்டு இருக்காரு. "அம்மா நீ எவ்வளோ இளைச்சு போயிட்ட நல்லா சாப்பிடு" அப்படி இப்படின்ட்டு ஊட்டி விட்டாத குறையா ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் நிண்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன பார்த்துட்டு அதோட நம்ம ஹீரோவும் சொல்றான், "நான் வந்து ஜூஜுவ என் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உங்க அப்பா கோவம் வந்தது. "நீங்க என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா? என் பொண்ண பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்க தேவைப்பட்டா கூப்பிடுவீங்க, வேண்டாம்னா விரட்டி விடுவீங்களா? அதெல்லாம் முடியாது. நான் அந்த மேரேஜுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்." அப்படிங்கிற மாரி அவரும் கோவமா சொல்லிட்டு, "நீ இங்கேருந்து போகலாம்." அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அதுக்கு நம்ம ஹீரோவும், "நான் ஜூஜுக்காக புடிச்ச சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி மொத அவ சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் அப்புறமா வரேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போறான். ஆனா ஜூஜு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கும் ஹாங்கன்டா ரொம்ப பிடிக்கும்ல. அதோட அவனும் நில்லுங்கன்னு சொல்லிட்டு, "அப்பப்பா எனக்கு ஹாங்கன்டா ரொம்ப பிடிக்கும். நான் இவர தான் மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன். ப்ளீஸ்ப்பா ஓகே சொல்லுங்கப்பா." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "நீ இப்படியே சொல்லி சொல்லி தான் எல்லாமே என்னைய மாத்திக்கிட்டே இருக்கா. இவன நம்பாத." அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில அவரும் ஒரு வழியா சம்மதிச்சாரு. அதோட நம்ம ஹீரோவும் ஜூஜுவ கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கும்போது, பார்த்தா நம்ம ஹீரோயின் இன்னுமே நீல் டவுன் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆனா இத பார்த்தோனே ஜூஜு, ஐயோ பாவம் இப்படியே தான் நேத்துலருந்து இருக்காளா? சரி, சரி போனா போயிட்டு போது. இவளோட பனிஷ்மென்ட்ட குறைச்சிருங்க அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோ நீ சொன்னா நான் ஓகே தான் அப்படிங்கிற மாரி சொல்றான். ஆனா ஜூஜு எனக்கு இன்னும் இன்னும் நம்ம 2 பேருக்கும் 10 நாள்ல மேரேஜ்ல அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும். இந்த கவர்னர் மாளிகைய நல்லா ஜோடிக்கணும். அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, இங்க உள்ள சர்வன்ட்க்கு எல்லாத்துக்குமே என்னோட அன்பளிப்பு குடு அப்படிங்கிற மாரி அவ அசிஸ்டன்ட்ட குடுத்தோனே, அந்த பொண்ணு எல்லாத்துக்கும் காயின்ஸ் குடுக்குறா. ஆனா நம்ம ஹீரோயினுக்காக இந்த ஜூஜுவும் ஒரு காயின்ஸ் எடுத்து, "இந்தா உனக்காக அந்த காயின்ஸ்" அப்படிங்கிற மாரி குடுத்தோனே, நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு, நம்ம ஹீரோவ பார்த்து கேட்கிறா, "இதெல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்களா?" அப்படிங்கிற மாரி. நம்ம ஹீரோவுக்குமே வந்து ஒண்ணுமே சொல்ல முடியாம, அப்படியே அவனுமே கோவத்த கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனா ஜூஜு, "இந்தா அந்த காயின்ஸ எடுத்துக்கோ" அப்படிங்கிற மாரி கீழ போட்டுட்டு, வாங்க நம்ம உள்ள போகலாம்" அப்படிங்கிற மாரி அவளும் அங்கருந்து கூட்டிட்டு போவா. நம்ம ஹீரோயின் பாவம் அப்படியே அழுதுகிட்டு கவலையா அங்கேயே நின்டுகிட்டு இருக்கா. ஆனா அங்க வந்த மேடு, "உனக்கு இந்த காயின்ஸ் வேண்டாமா? நான் வேணா எடுத்துக்கவான்னு" சொல்லிட்டு அவ அங்க இருந்து எடுத்துட்டு போயிறா. இப்படியே நைட்டும் ஆயிருது. பாவம் நம்ம ஹீரோயின் இன்னுமே நீல் டவுன் போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே ஸ்னோஃபால் வந்துகிட்டு இருக்கு. பயங்கரமான வெளியில குளிரா இருக்குது. இங்க நம்ம ஹீரோ வந்து ஜூஜுக்கு அப்படியே சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருக்கான். ஆனா அப்படியே விண்ட வழியா நம்ம ஹீரோயின் படுற கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயினால அதுக்கு மேல முடியல. அவளுமே ரொம்ப டயர்ட் ஆயி அப்படி மயக்கமே படுற மாரி அப்படியே மயக்கப்பட்டு கீழ விழுந்தோனே, நம்ம ஹீரோ டக்குன்னு எந்திரிக்கிறான். ஆனா அந்த நேரம் பார்த்து நிஷான் வந்துட்டான். வந்துட்டு நம்ம ஹீரோயின தூக்கிட்டு அப்படியே உள்ள போறான். இதெல்லாம் நம்ம ஹீரோவும் நிண்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா இவளுக்கு பயங்கரமான ஃபீவர் போல இருக்குது. நிஷான் தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோவும் சரி நம்ம ஹீரோயின் ரூமுக்கு வரலான்ட்டு வரான். ஆனா அவனுக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அதனால உள்ளயும் போ முடியாம
வெளியும் போக முடியாம அங்கிட்டு இங்கிட்டு லாவிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா நிசான் அவன் ரூம்ல இருந்து வந்துகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ பார்த்து, "ஓ நைட்டு ஃபுல்லா நீ இங்க தான் இருந்தியா?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, அதுக்கு நிசான் சொல்றான், "ஆமா அவ ரொம்ப ஃபீவர்ல அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தா. நான் தான் பக்கத்துல வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். வேற வழி இல்லைல" அப்படின்னு சொன்னோனே, அங்க ஜூஜுவும் வரா. "அண்ணா நீ என்ன இங்கே இருந்துகிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, "பாவம் அந்த மேய்ட வந்து நான் தான் கவனிச்சுக்கிறேன். வேற வழி இல்ல. எனக்கா கொஞ்சம் ஹாட் வாட்டர் கொண்டு தர முடியுமா?" அப்படின்னு கேட்டோனே, "ஓ கண்டிப்பா உனக்கா தரேன்" அப்படிங்கிற மாரி ஜோஜோவும் சொல்லிட்டு அதோட அண்ணன கூட்டிட்டு போனோனே, நம்ம ஹீரோவும் அதோட ரூம் கதவ தொறந்துட்டு நம்ம ஹீரோயின பார்க்கறதுக்கா வரான். பார்த்தா அவ ரொம்ப ஃபீவர்ல அப்படியே முனங்கிக்கிட்டே இருக்கா. இவனும் பக்கத்துல உட்காந்து ஃபீவர்லாம் போயிடுச்சா அப்படிங்கிற மாரி நெத்திய தொட்டு பார்க்க போறான். அப்பதான் நம்ம ஹீரோயினும் அப்படியே கண்ண முழிச்சு பார்க்குறா. நீங்களா?" அப்படிங்கிற மாரி பார்க்குறா. நம்ம ஹீரோவும் எந்திரிச்சு, "ஆமா அப்ப உனக்கு உடம்பு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நீ நல்லா இருக்கீங்களன்னு" கேட்டோனே, நான் இறந்தே போயிருக்கலாம். எதுக்காக என்ன தூக்கிட்டு வந்து இப்படி பொழைக்க வச்சீங்கன்னு தெரியல." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மதானா? உங்களுக்கு மேரேஜ் ஆம்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க குழந்தை குட்டியோட நல்லபடியா இருக்கணும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயினும் விஷ் பண்ணா, அதுக்கு நம்ம ஹீரோவும், "இதெல்லாம் உனக்கும் விருப்பம் தானே?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். "நான் என்ன பண்றது? நான் மேய்டு. உங்களுக்கு விருப்பம்னா எனக்கும் விருப்பம் தான். நீங்க யார வேணாலும் மேரேஜ் பண்ணிக்கலாம்." அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவுக்குமே இது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஆனா வேற வழி இல்லாம அப்படியே அமைதியா இருந்துகிட்டு இருக்கும்போது நிசான் வந்துரான். வந்துட்டு, நீ எதுக்கு எந்திரிச்ச? உனக்கு ஒண்ணும் ஃபீவர் வந்து சரியாகல. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இல்லாட்டி மறுபடியும் வந்துரும். உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. நீ ரொம்ப வீக்கா இருக்க. கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுத்துக்கன்னு" சொல்லிட்டு, நம்ம ஹீரோவ பாத்து, "அவ ரொம்ப வீக்கா இருக்கா. ப்ளீஸ் கொஞ்ச நாளைக்கு அவளுக்கு வேலை குடுக்காம அவள ஃப்ரீயா விடுங்க." அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவா எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா இருக்கான். "சரி நீ சொன்ன மாரியே நீ ரெஸ்ட் எடும்மா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கருந்து கிளம்பி போவா. நிசான் தான் நல்லபடியா கவனிச்சுக்கிறான். நம்ம ஹீரோயின் நம்ம ஹீரோ போறத பாத்துக்கிட்டு அப்படியே அவளுக்கும் கவலையா இருக்குது. அதோட ஒரு வழியா நம்ம ஹீரோயின் நல்லபடியா ரிகவர் ஆயிரா. அதோட இந்த ஹீரோக்கு மேரேஜ் வர்றதுனால, அதுக்கான ஸ்நாக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் ஒண்ணு ஒண்ணா எடுத்துட்டு வந்து வைக்கிறா. இந்த ஜோஜோவும் ஒண்ணு ஒண்ணா சாப்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு, எது நம்ம மேரேஜ் அன்னைக்குன்னு வைக்கலாம் அப்படிங்கிற மாரி டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. பாவம் நம்ம ஹீரோயின் அங்க இங்க நடக்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நிசானுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "எவ்வளோ நேரம் நீ இங்கேயும் அங்கேயும் போய்க்கிட்டே இருப்ப? உனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா, நீ ரெஸ்ட் எடு" அப்படின்னு சொன்னோனே, நம்ம ஹீரோயினா, "நான் ஒரு மேய்டு. நான் தான் இந்த வேலைய எல்லாம் பார்க்கணும்" அப்படிங்கிற மாரி அவ தான் கொண்டு கொண்டு வந்து வைக்கிறா. நம்ம ஹீரோ இவள வேணும்னாலும் கடுப்பேத்துறதுக்காக நம்ம ஜோஜோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஸ்வீட்டு பார்வன் வாயில அங்கங்க படுது அப்படிங்கிற மாரி இவனும் அத தொடச்சு விட்டுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் அத பார்த்துக்கிட்டு இருக்கா. பாவம் அவளுக்கும் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த நேரம் பார்த்து நிசானும் அங்க உள்ள ஸ்வீட்ட எடுத்து நம்ம ஹீரோயின் கையில தெரியாம அப்படி குடுக்குறான். அத நம்ம ஹீரோயினும் வாங்கிக்கிறா. இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம ஹீரோவுக்கு மனசுக்குள்ள அவ்ளோ கடுப்பா இருக்கு. அதனால வேணும்னா கடுப்பேத்துறதுக்கா, "ஜோஜோ உனக்காக இவள வந்து ஹெல்ப்புக்கு வச்சுக்க. உனக்கு மேக்கப் எல்லாமே இவ நம்ம பண்ணி விடுவா" அப்படிங்கிற மாரி வேணும்னாலும் சொல்றான். ஜோஜோவும் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஓகே இவள இனிமே என்னோட மெய்டா வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு, நான் மேரேஜுக்கு என்ன ஜுவல்ஸ் போடலாம்? என்ன யூஸ் பண்ணலாம்? அப்படிங்கிற மாரி கேட்க, நம்ம ஹீரோயினா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத பாருங்க. அப்படிங்கிற மாரி சொன்னோனே, ஆங்குக்கு என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாரி, நம்ம ஜோஜோவும் வேணும்லாம் ஏதேதோ சூஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஹீரோயின கடுப்பேத்திக்கிட்டே இருக்கா. என் தலைய வாரி விடு" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோயின் தலைய வாரி விட்டுட்டு அப்படியே கிளிப் குத்துறா. இவ வேணும்னாலும் அங்கங்க மூவ் ஆனாலும் அந்த கிளிப் வந்து தலையில குத்திருது. என்ன தைரியம் தான் நீ என் தலையில வந்து இப்படி கிளிப் வச்சு குத்துவ? அப்படிங்கிற மாரி ஜோஜோ கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோயின், "நான் ஒண்ணும் குத்தல. நீங்க தான் அங்க இங்கன்னு மூவ் பண்ணீங்க. இந்தாங்க இனிமே நான் தல சீவி விட முடியாது" அப்படிங்கிற மாரி கோம்பு வச்சுட்டு கோவமா போம்போது, "என்னடி இவ்ளோ அரகன்ட்டா பேசுறா என்னட்டயே?" அப்படிங்கிற மாரி அந்த ஜோஜோ நம்ம ஹீரோயின அடிக்க, நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துருது. "நீ யாரு என்னைய அடிக்க?" அப்படிங்கிற மாரி அவள அடிக்க 2 பேருக்கும் குழாயடி சண்டை நடந்துகிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோவும் வந்துறான். அந்த நிசானும் வந்துறான். "இங்க என்ன பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி கேட்டோனே, ஜோஜோவும் நடந்ததெல்லாம் சொல்றா. "இவ என்னைய அடிச்சுட்டா. இவளுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவள இங்க இருந்து சொல்லுங்க. இவ இனிமே இருக்கவே கூடாது" அப்படிங்கிற மாரி ஜோஜோ சொல்லும்போது, அதுக்கு நம்ம ஹீரோ, "உனக்கு என்ன இப்ப தல வாரி விடணும் அவ்வளவுதானே, குடு நானே வாரி விடுறேன்" அப்படிங்கிற மாரி அவனும் சொல்றான். ஆனா அந்த ஜோஜோ வந்து, "அதெல்லாம் முடியாது. இவள இங்க இருந்து அனுப்பணும். இல்லாட்டி என்னைய அரைஞ்ச மூஞ்சிய நான் வந்து ஏதாவது பண்ணணும்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் நிசான் கேட்டுட்டு, "இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். இதுக்கா இவ்வளவு பெரிய தண்டனை எல்லாம் குடுக்க வேண்டாம். நீங்க ரொம்ப இவள்ட்ட ரூடா நடந்துக்கிறீங்க. உங்களுக்கு வேணா இவள பிடிக்காட்டி நான் என்னோட கூட்டிட்டு போயிறேன்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, நம்ம ஹீரோவும், "என்னது?" அப்படிங்கிற மாரி கேட்கிறான். "ஆமா உங்களுக்கு தான் அந்த மேய்ட பிடிக்கலைல. பேசாம என்னட்ட விட்டுருங்க. நான் இவள இங்க இருந்து கூட்டிட்டு போறேன்னு" சொன்னா, நம்ம ஹீரோவும் தாராளமா, "அவ வந்தா கூட்டிட்டு போ" அப்படிங்கிற மாரி சொன்னான். நம்ம ஹீரோயின், "ஓ அப்படியா? அப்ப சரி நானும் இங்க இருந்து கிளம்பி போறேன். நான் இங்க இருக்க விரும்பல" அப்படிங்கிற மாரி நம்ம ஹீரோயின் சொல்ல, நிசான், "சரி வா நாம இங்க இருந்து போகலாம். இனிமே என் வீட்ல வந்து இருன்னு" சொல்லிட்டு அவள அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்பதான் ஜோஜோக்கு நிம்மதியா இருக்கு. அப்பாடா இவ தொலைஞ்சா அப்படிங்கிற மாரி. இருந்தாலுமே அவங்க போறத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு மனசு தாங்கல. அவ்ளோ ஒரு கடுப்பா இருக்குது. நிசான் நம்ம ஹீரோயின கூட்டிட்டு கார்ல ஏறும்போது, இவனும் வெளியில நிண்டு அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டே இருக்கிறான்டா, உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கிக்கிட்டே இருக்கான். நிசானும் அதோட ஹீரோயின கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.